முதல்ல ஐஎஃப்எஸ் அதிகாரி திரு மாணிக்கத்திட்டந்து தொடங்குறேன். இந்த தாக்குதலுக்கான பின்னணியில் லஷ்கர் இ தொய்பா அமைப்பு இருக்கு அப்படின்ற ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தகவல் இருக்கு. ஆனால் இந்திய அரசு இதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக நாடுகள் இந்த தீவிரவாத தாக்குதலை எப்படி பார்க்குறாங்க? ஒரு பக்கம் போர் நடந்துட்டு இருக்கு, இந்தியாவில் காஷ்மீரில் அமைதி திரும்புது அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. ஆனால் இந்த தாக்குதல் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் வந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த தாக்குதலுக்கான தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு சர்வதேச நாடுகள் மத்தியில்? வணக்கம். இது முதல் தடவை நடக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பில் கிளின்டன் வரும்போது இதே போல 35 சீக்கு ஆட்களை ஷூட் பண்ணிட்டாங்க. அதுக்கு கொஞ்ச நாள் கழித்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் செக்யூரிட்டி டிஃபென்ஸ் செக்ரட்டரி வந்திருந்தோம். கொஞ்ச நாள் கழிச்சு நடந்தது. இப்போது இது நடந்திருக்கு. நம்ம இது ரொம்ப ஒரு மன்னிக்க முடியாத ஒரு அட்டாக் தான் சொல்ல முடியுது. எல்லாரும் வேற வேற ஸ்டேட்ல இருந்து போயிருக்காங்க. அவங்க குறிப்பாத்து அவங்க அடையாளம் பார்த்து பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதுக்கு உண்டான ரியாக்ஷன் நம்ம கேபினட் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. அவங்க டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணி ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க. அதனால எந்த மாதிரி அவங்க ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறது இப்போ நம்ம சொல்ல முடியாது. ஆனால் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் நம்ம அதை நல்ல யோசனை பண்ணி அதனுடைய விளைவுகள் என்ன, இப்போ உள்ள பொருளாதார நிலைமை என்ன, மற்ற நாடுகளில் சண்டை நடக்குது, அதையெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் எடுப்பாங்க. இதுக்கு முன்னால் இது மாதிரி நடக்கும்போது என்ன ஆச்சுன்னா, பாம்பே அட்டாக் இருக்கட்டும், இல்லை பார்லிமெண்ட் அட்டாக் இருக்கும்போதும் நிறைய டிப்ளமேட்டிக் ப்ரெஷர் வந்தது. அவங்க உலக தலைவர்கள் இப்போ பில் கிளின்டன் அந்த அட்டாக் நடக்கும்போது அவங்க பாகிஸ்தான் அதிபரை கூப்பிட்டு நேரடியாக சொல்லியிருக்கிறாரு பண்ணக்கூடாதுன்ட்டு. பாம்பே அட்டாக் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல சவுதி அரேபியா, யுஏஇ, அப்புறம் ஒமான், இந்த ஃபாரின் மினிஸ்டர்ஸ் தூதுவராக வந்தாங்க. முதல்ல ஒமான் ஃபாரின் மினிஸ்டர் வந்தார். அதுக்கப்புறம் யுஏஇ ஃபாரின் மினிஸ்டர் 3வது வந்தார். 2வது சவுதி அரேபியாவில் செக்யூரிட்டி டிஃபென்ஸ் அவங்க 1-to-1 மீட்டிங் எல்லாம் பண்ணி நாங்கள் சொல்லுறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் சமாதானத்தை பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கும் பாதிக்கும் தானே. இப்போ இந்தியா பாகிஸ்தான் ஒரு பெரிய ஒரு தகராறு வந்துட்டுன்னா அவங்களுக்கு ஒரு கண்டிப்பாக கல்ஃப் கண்ட்ரி ரொம்ப பாதிக்கும். அதே போல இப்போ மற்ற நாடுகளும் அமெரிக்கா போன்ற நாடுகளும் இது பெருசா வரக்கூடாது அப்படின்ட்டு அவங்க பிரஷர் கொடுப்பாங்க. ஜேடி வான்ஸ் வந்திருக்கக்கூடிய நிலையில அவருடைய வருகை எப்ப இது போன்ற தாக்குதல்கள் அப்படின்றது வேற நோக்கத்திற்காக மேற்கொள்ளப்படுதா? இது இது 3வது நடந்திருக்கு. அவங்க கண்டிப்பா இந்த ஒரு நமக்குன்னு ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுக்காக இன்னும் பிரச்சனைகள் இருக்குது. இங்க 2 பேருக்கும் மதசார்பற்ற மதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கறத அவங்க ரிமைண்ட் பண்றதுக்காக சொல்றாங்க. இன்னொரு இணையதளத்துல என்ன மாதிரி செய்தி போட்டிருக்காங்கன்னா, மார்ச்ல பலூச்சிஸ்தான்ல ஒரு அட்டாக் நடந்தது. அப்போ அந்த அட்டாக் நடந்த உடனே அதுல உங்களுக்கு தெரியும், இந்த ட்ரெயினை ஹைஜாக் பண்ணாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வெடி வச்சுட்டாங்க. அந்த நேரத்துல அந்த பாகிஸ்தான் ராணுவ அதிகாரி இது யாருன்னா நாங்கள் விட மாட்டோம், வெளியில இருந்து சப்போர்ட் இருக்குது, அவங்களுக்கும் அவங்களுடைய ஒரு பாடம் கற்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நிறைய பேர் எழுதியிருக்காங்க அந்த நேரத்துல. ஸோ அதெல்லாம் நம்ம டிஃபென்ஸ்ல உள்ளவங்க, இன்டெலிஜென்ஸ் உள்ளவங்க அதெல்லாம் கருத்துல வச்சுக்கணும். கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ்ல என்ன எப்படி நடந்தது, இவ்வளவு பேர் அந்த ஃபாரஸ்ட் ஏரியால போகும்போது எப்படி சுற்று வட்டாரத்துல அவங்க கவனம் இல்லாமல் இதெல்லாம் நம்ம பார்த்து கவனிக்கணும். ஆனா முக்கியமா ஒரு நல்ல ஒரு செய்தி என்னன்னு சொல்ல முடியும்னா, காஷ்மீரில் உள்ள ஆட்களே இதுக்கு எதிர்த்து இன்னைக்கு போராட்டம் போட்டிருக்காங்க. ஸ்ரீநகரா இருக்கட்டும், மற்ற இருக்கட்டும், எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே இதுக்கு எதிர்த்து இது எங்களுக்கு இப்படி பண்ணது நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம், எங்களுக்கு டெரரிசம் தேவையில்லை, எங்க பொருளாதாரத்தை பாதிக்கிறது இன்டெரக்டா சொல்லி பண்ணிருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் எடுத்துக்கணும். ஆனா கண்டிப்பா அரசாங்கத்துல இருந்து இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. அது என்னன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். திரு கண்ணன்,
காஷ்மீரில் அமைதி திரும்புது. 2024 34 லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்து போயிருக்காங்க. 2019க்கு பிறகு சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பிறகு அங்கே ஒரு மக்கள் இயல்பு நிலைக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இந்த தாக்குதலை எப்படி புரிந்து கொள்வது? இதுக்கு பின்னாடி சர்வதேச சக்திகள் இருக்கு அப்படின்ற பூடகமான தகவலும் இருக்கு. இதை எப்படி புரிந்து கொள்வது? இந்தியாவுடைய வளர்ச்சியவும் அதனுடைய ஸ்திரத்தன்மையவும் ஒரு சவாலாக இன்னைக்கு வந்து இது அவங்களை நிலைக்குலைய செய்யும் ஒரு முயற்சி தான் இது. இது வந்து ஒரு குறுகிய கால அளவில் அவர்களுடைய எண்ணங்கள் ஈடேறலாம். ஆனால் நாம் இதற்கெல்லாம் தயாராக இருப்பதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. காஷ்மீர் ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பிட்டுருக்கு. ஒரு 3 செய்திகளை பார்க்கணும். ஒன்று, பிரதமர் சவுதி அரேபியாவுக்கு அரசுமுறை பயணமாக போயிருக்கிறார். இஸ்லாமிய நாடுகளுடைய தலைமை இடத்தில் இருக்கக்கூடிய நாடு சவுதி அரேபியா. துணை அதிபர், அமெரிக்க துணை அதிபர் இங்கே இருக்கார். இதுக்கு ஒரு 10-20 நாள் முன்னாடி இந்த இயக்கத்தினுடைய இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட், அதாவது எதிர்ப்பு முன்னணி, அதனுடைய தாய் அமைப்புன்னு நம்ம நினைக்கிற லஷ்கர்-இ தாய்பா தான் அந்த பம்பாய் ஹோட்டல் அட்டாக்கை 2008 நடத்தினாங்க. அதில் இருந்த அஜ்மல் கசாபை நம்ம இவ்வளவு நாட்களுக்கு பிறகு ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பாக அமெரிக்காவிலிருந்து நாம் திரும்ப பெற்றுவிட்டோம். இதற்கெல்லாம் ஏதாவது ஒரு நேர்கோட்டில் இதெல்லாம் இணைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இந்த முயற்சி வந்துட்டு இந்தியர்கள் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு ஒரு பெரிய சவால். முதல்ல 776 கிலோமீட்டர் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு எல்லை இருக்குது. இந்த எல்லையை வந்து நம்மால் முழுமையாக கவனிக்க முடியுமா? போக்குவரத்தை நம்மால் மானிட்டர் பண்ண முடியுமா? முடியலைன்றது தெரியுது. இது அதற்கு இன்னொரு அதாவது இப்போ அமெரிக்காவினுடைய எல்லைகளை வந்து அவர்களுடைய நில எல்லைகளாகட்டும் கடல் எல்லைகளையாகட்டும் அவர்கள் எல்லா நாடுகளுமே மிக கவனமாக அதை பாதுகாக்கிறார்கள். நமக்கு அந்த 2 இடத்துலையும் கிழக்குலையும் மேற்குலையும் அந்த சிக்கல் நமக்கு இருக்குது. பங்களாதேஷிலிருந்து வரக்கூடியவர்கள் அவர்கள் பொருளாதார வளர்ச்சியையும் மேம்பாட்டையும் கருதி இந்தியாவுள்ள நுழையிறாங்க. இங்கிருந்து வரவர்கள் அவ்வளவு நல்ல எண்ணத்தோடு வருவதில்லை. அப்படி வந்த ஒரு கூட்டம் அப்படின்ட்டு நம்முடைய உளவு அமைப்புகள் நினைக்கிறாங்க. ஒரு 3 பேரை இன்னைக்கு அவர்கள் அடையாளப்படுத்தியிருக்காங்க. அவங்கெல்லாம் அண்டை நாளான பாகிஸ்தானுக்கு சென்று விட்டார்கள், அங்கிருந்து தான் வந்தார்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப தொடக்க நிலை. நமக்கு போதுமான அளவு தகவல்கள் இல்லை. இது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். பட் இந்த சேலஞ்சை இந்த அரசு தனக்கு சாதகமாகவும் அந்த இடத்துல பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கும் பயன்படுத்தி கொள்ளும் என்று தான் நான் எண்ணுகிறேன். இந்த சேலஞ்சை சாதகமாக பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இந்தியாவுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறதுன்னு ஒரு அரசியல் கட்சியுடைய ஒரு அரசியோட முக்கியமான முதல் கடமையாக இருக்கும். அதில் கேள்விக்குள்ளாக்குவதற்கான நோக்கம் என்ன? இல்லை, 370 நீக்கினதுக்கு காரணமாக அவர்கள் சொன்னதே இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை தடுப்பதற்காகத்தான் சொன்னாங்க. அதில் ஓரளவுக்கு வெற்றியும் அவர்கள் கண்டிருக்கிறார்கள். அதை நீக்கின பிறகு நடந்த இந்த புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு